அனைவருக்கும் வணக்கம். நம்மிடம் வேலை செய்பவர்கள் அல்லது நமது நண்பர்கள் அல்லது நமது உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நாம் அன்பையும் மரியாதையும் செலுத்தினால் அவர்கள் நம்முடன் எப்போதும் இருப்பார்கள். நாம் செல்வாக்கு மிகுந்தவர்கள் என்பதாலோ, நாம் அறிவு படைத்தவர்கள் என்பதாலோ, அல்லது நாம் நிறைய பணம் வைத்திருப்பவர் என்பதாலோ அவர்கள் நம்மிடம் அன்பாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் அன்பையும் மரியாதையும் அவர்களுக்கு செலுத்தினால் அவர்கள் தொடர்ந்து நம்முடன் இருப்பார்கள். நமக்கு மரியாதையும் அன்பையும் திருப்பி தருவார்கள். ஆடு ஒன்று பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த பல ஆடுகளில் ஒன்று அந்த வேலியில் இருந்த ஓட்டையை கண்டுபிடித்து அது வழியாக தப்பித்து போய் வெளியில் போய் நாம் சந்தோஷமாக சுற்றித் திரியலாம் என்று நினைத்து அது வழியாக தப்பி ஓடிவிடுகிறது. சற்று நேரத்தில் பார்த்தால் ஒரு ஓநாய் ஒன்று அதை துரத்த ஆரம்பிக்கிறது. அப்போது அது பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கமுங்கும் ஓட ஆரம்பிக்கிறது. கடைசியில் அந்த ஆடு மேய்ப்பவனே அந்த ஆடை காப்பாற்றி விடுகிறான். காப்பாற்றி கொண்டு வந்து பட்டியில் அடைத்து விடுகிறான். அதன் பிறகு பல தடவை பல பேர் வந்து அந்த ஓட்டை அடைக்க சொல்லி அந்த ஆடு மேய்ப்பவனுடன் சொல்லியும் அவன் அதை அடைக்கவே இல்லை. ஆனாலும் ஆடும் தப்பித்து போகவே இல்லை. இதிலேருந்து என்ன தெரிகிறது? ஆடிற்கு அன்பின் அருமை தெரிய ஆரம்பித்து விட்டது. ஆகவே அது அங்கே இருக்கிறது ஓட்டை அடைக்காவிட்டாலும் கூட. ஆகவே ஆடுகளுக்கு அன்பின் அருமை தெரிகிறது, நமக்கு தெரிய வேண்டாமா?